நீங்க இப்போ முழுக்க முழுக்க கானா பாடல்கள் மட்டும் தான் இல்லை வேலைக்கு போயிட்டு கானா பாடல்? நம்ம கானா பாடகர் ஃபுல் அண்ட் ஃபுல் கானா தான். சரி. ஃபுல்லு நம்ம எல்லாமே கானா தான். பாட்டு இதுதான். நம்ம இறந்தவங்க வீட்டில் அவங்க வீட்டில் பாடுறது, காரியம் இந்த 16 நாள் காரியம் அதில் பாடுவேன், இறந்தவங்க வீட்டில் பாடுவோம், கல்யாணத்தில் பாடுவோம், கோவில் திருவிழாவில் பாடுவோம், பெரிய பெரிய நிகழ்ச்சியெல்லாம் பாடுவோம். ஒரு கானா பாடகரா இந்த சமூகத்துக்கும் சரி உங்களை தாழ்ந்து பார்க்குறாங்களா, இந்த குறிப்பிட்ட சமூக மக்களும் உங்களை மேலே ஒரு போர்வையை ஒரு வண்ணத்தை போர்வையை மூட பார்க்குறாங்களே, அவங்களுக்கும் நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்? அவங்க மூடு பார்த்துட்டு அவங்க திறந்தாங்கன்னு இருக்க மாட்டோம். நாங்கள் எங்கேயோ போயிட்டுருப்போம், அவங்க தலைமையில் ஏறி நின்றுப்போம். அதான் விஷயம். நீங்கள் மூடுறீங்க ஓகே, நாங்கள் உள்ளே நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் வெளியே வந்துட்டுருப்போம். கானா பாடகர்களுக்கு ஒரு பொதுவான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பேச்சு இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. அரசு உங்களுக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் உங்களுக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இப்போ எப்படின்னா, இந்த நிறைய பேர் ரொம்ப அடித்தட்டில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க நிறைய கலைகளுக்கு நிறைய நிறைய கலைகள் அங்கீகாரம் கிடைக்குது. கானாக்குன்ட்டு தனியாக இந்த கானா கலைஞர்களுக்கு நிறைய ஊக்குவிப்பு, ஒரு பாராட்டு விழா நடத்தலாம். நிறைய அறிவாளிலாம் இருக்காங்க. அவங்களெலாம் ஒரு நாட்டுப்புற கலை கொடுக்குற மாதிரி ஒரு தந்தை பறை இசை கலைஞர் நம்ம டெல்லியில் போயிட்டு பத்மஸ்ரீ அவார்டு இதை வாங்கினார். ஸோ அவர் பேர் கூட ஆசான் சொல்லுவாங்க, அவர் பேர் மதுரையில் இருக்கார். ஞாபகம் வரல, சென்னை சங்கமத்தில் பார்த்தேன். அந்த மாதிரி கானா கலைஞர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு ஒரு விஷயம் ஊக்குவிச்சாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு அப்புறம் வர அந்த பாடகர் எல்லாருமே அந்த வழி நாங்கள் கொண்டு போவோம். இது நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு உண்டான ரெகக்னேஷன் கிடைக்குது அப்படின்றப்போ நம்ம அதை நோக்கி பயணிப்போம்ல. அது விஷயம் நிறைய இருக்குது. கானா பாடல்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க மீதான பார்வை எப்படி இருக்குது, இங்கே என்ன மாறணும், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ஆத்மார்த்தமாக உள்ளார்ந்து பேசியிருக்கீங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. நிறைவாக எங்களுடைய நேயர்களுக்காக ஒரே ஒரு பாட்டோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு தமிழரை பற்றி ஒரு பாட்டு ஒன்று பாடி நம்ம முடிச்சுக்கலாம். எத்தனையோ தலைமுறை வாழும் வீர பரம்பரை, உயிரை நாங்க விடும் வர காப்போம் எங்க தமிழர, மனிதனை மனிதனாக மதிப்போமே, மனிதனை மனிதனாக மதிப்போமே, பிற மொழி திணிப்ப மட்டும் நாங்க எல்லாம் எதிர்ப்போமே, பாரெங்கும் ஆட்சி செய்த ஒருவனே, இந்த அகிலம் போற்றும் ஆதிக்குடி தமிழனே, காமராஜர் அண்ணா பிறந்த மண்ணிடா, தமிழ் பேசுனாலே நீ நானும் ஒன்னுடா. சூப்பர். நன்றி. நன்றி.